இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகள், அதாவது கடைசி 10 நாட்களில் நாம் அடியெடுத்து வைத்திருப்போம். ரமலான் மாதத்தினுடைய 2/3 பகுதிகள் நம்மை விட்டும் விடை பெற்று செல்லுகின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கின்றோம். பொதுவாக வேலைக்கான கூலி கொடுக்கப்படுவது வேலை நிறைவு பெறுகின்ற காலகட்டத்தில் தான். நாம் எல்லோரும் அதை அறிவோம். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அரபுக்கள் பொதுவாக ஒட்டகத்துடனும் குதிரையுடனும் அதிக தொடர்புடையவர்கள். எப்படி நாம் வாழக்கூடிய நாட்டில் மாடு, ஆடு, எருமை மாடு, இப்படி விவசாயத்தோடு தொடர்புடைய மிருகங்களோடு நமக்கு அதிக தொடர்பு இருக்கிறதோ அதே போல அரபுக்கள் பாலைவனத்தோடு தொடர்புடையவர்கள், அடிக்கடி போர் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர்கள். அல்லாமா இப்னுல் ஜௌசி அவர்கள் கூறுகின்றார்கள், குதிரை வெளியூருக்கு போய்விட்டு திரும்பி வருகின்ற போது அந்த தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலை, போருக்கோ அல்லது வேறு ஏதோ தேவைகளுக்கோ போய்விட்டு திரும்பி வருகின்ற போது அதனுடைய டெஸ்டினேஷன், அது எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த சொந்த ஊர் எங்கிருந்து புறப்பட்டு திரும்ப வந்து சேர்கிறதோ அந்த ஊரை வந்தடையக்கூடிய நேரத்தில் அது அதிகமான உற்சாகத்தை காட்டுமாம். நாமெல்லாம் வேலை முடியக்கூடிய நேரத்தில் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் குதிரை அப்படி அல்ல. எங்கே அதனுடைய பணி நிறைவடைய போகிறதோ அந்த ஊர் நெருங்கும் போது அது கூடுதலான உற்சாகத்தை அது காட்டுமாம். இதை சொல்லிவிட்டு அல்லாமா இப்னுல் ஜௌசி அவர்கள் கூறுகின்றார்கள், குதிரையினுடைய புத்திசாலித்தனத்தை பார். அது எஜமான் அவனுடைய இல்லத்துக்கு வரப்போகிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த எஜமானுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அது கூடுதல் வேகத்தை காட்டுகிறது. சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற தேட்டம் அந்த குதிரைக்கு மேலே இருக்கக்கூடியவனிடத்துல இருக்கும். அவனுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் அந்த குதிரை உற்சாகத்தை காட்டுகிறது. அப்போதுதான் அந்த எஜமான் நம்மை விரும்புவான் என்பதற்காக. அந்த குதிரையினுடைய புத்திசாலித்தனம் மனிதர்களாகிய நமக்கும் வேண்டும். புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இந்த கடைசி நாட்களில் முந்திய 20 நாட்களை விட நீங்கள் கூடுதல் உற்சாகத்தை காட்டுங்கள். அப்போதுதான் நம்முடைய எஜமானாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நம்மை பிடிக்கும் என்று அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாகவே குதிரையினுடைய குணம் என்னவென்று சொன்னால், அந்த மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க, அவருக்கு நம்ம மேலே சவாரி செய்யக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று குதிரை அவனை செக் பண்ணுமா. குதிரைக்கு அப்படி ஒரு கேரக்டர் உண்டு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அந்த குதிரையில் அப்படி ஏறி ஜம்ப் பண்ணி உட்காரும் போதே இவனுக்கு குதிரையை ஓட்ட தெரியுமா தெரியாதாங்கிறத குதிரை கண்டுபிடிச்சிடும். ஏறி உட்காரும் போதே குதிரைக்கு தெரிஞ்சு போயிடும். தன்னுடைய கணிப்பு சரியா தவறா என்று கண்டுபிடிப்பதற்காக, அவனுடைய வீரத்தை சோதிப்பதற்காக, குதிரை ஓட்டும் திறமையை சோதிப்பதற்காக அது என்ன பண்ணுமா, கனைத்து கொண்டு தன்னுடைய முன்கால் 2ஐயும் அப்படியே மேலே உயர்த்திக்கிற மாதிரி சத்தம் போடும். குதிரை கனைச்சிக்கிட்டு அப்படியே முன்காலை தூக்கி சத்தம் போடும். அப்படி முன்காலை தூக்கும் போது அந்த கடிவாளத்தை இறுக பிடித்து கொண்டு இவன் நழுவாமல் மேலே உட்கார்ந்துருக்கானான்னு செக் பண்ணி பார்க்கும். அவன் ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கோழையாகவோ கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளாகவோ இருந்தா டப்புன்னு ஜம்ப் பண்ணி ஆளை கீழே தள்ளி விட்டுரும். உன்னையெல்லாம் என்னால் சுமக்க முடியாது, உன்ன மாதிரி கோழைகள் எல்லாம் எனக்கு மேலே ஏறி உட்காந்து என்ன அவமானப்படுத்தாத என்று அந்த குதிரை சொல்லிவிடும். இது குதிரையினுடைய நடவடிக்கைகள். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பொன்மொழிகளில் ஒன்றென்று அரபு இலக்கியங்களில் காணப்படுகிறது. இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இந்த கடைசி 10 நாட்கள் என்பவை நம்மை அல்லாஹுவோடு கூடுதலாக பிணைக்கக்கூடிய நாட்கள். இந்த கடைசி 10 நாட்களில் நாமோ எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நெருங்க வேண்டும். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியை காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது கடைசி 10 நாட்களில் எப்படி நாம கூடுதலாக அல்லாஹ்வை நெருங்குவது என்பதற்கு. எப்படி நெருங்க வேண்டும் என்று சொன்னால்,
இஅ்திகாஃப் என்கிற இந்த வணக்கத்தை கொண்டு கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது முந்தைய சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு இபாதத். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப நமக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு நோன்பு என்று ஒன்று இருந்திருக்கு, நமக்கும் நோன்புன்னு ஒன்று இருக்கு. இது மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்ட வருவது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு முன்னால் உள்ளவங்கெல்லாம் நோன்பு வச்சு பலவீனமா போய் எதிரிகளால் வேட்டையாடப்படக்கூடிய சமுதாயமாகலாம் ஒன்றும் ஆயிடல. நோன்பு வச்சதுனால எல்லாம் அவங்க ஒன்றும் வாழ்க்கையில் தோத்து போகலை. நோன்பு வச்சதுனால உடல் வலிமை தான் பெற்றிருக்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்தை தான் பெற்றிருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கான யசூமு யௌமை வ யுஃப்திரு யௌமா. ஒரு நாள் நோன்பு வைத்து மறுநாள் நோன்பை விடுவார்கள், வாழ்நாள் முழுக்க. வருஷம் 365 நாளும் ஒரு நாள் நோன்பு வைத்து மறுநாள் நோன்பை விடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள் தாவூத் நபி என்று சொன்னதோடு ரசூலுல்லாஹ் முடிக்கவில்லை. அதற்கடுத்து ஒரு வாக்கியம் சொல்கிறார்கள், வகான லா யஃபிரு மின ஸஹஃப். அவர்கள் யுத்தம் என்று வந்தால் அதிலிருந்து காலை பின்னை வைப்பவர்களாக இருக்கவில்லை, யுத்தத்திலிருந்து அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இதை ஏன் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறார்கள் என்றால், நோன்பு வைப்பதனால் உடல் பலவீனமாய் விடாது என்று சொல்வதற்காக. நோன்பு என்பது நமக்கு முன்னல் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு இருந்திருக்கிறது, ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி அல்ல. நம்ம ஒரு மாதம் நோன்பு வச்சு தப்பிச்சு ஓடி போயிடுறோம் 11 மாதத்துக்கு. அப்போது அப்படி இருக்கவில்லை. வருஷம் 365 நாள் அந்த நோம்பினுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். நேற்று சாப்பிட்ட நேரத்தில் இன்னைக்கு சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு நாள் நோன்பு வைத்து மறுநாள் நோன்பு விடுவதனுடைய அர்த்தம் அதுதான். இது ஒரு முன்னால் இருந்த இபாதத்து. அதே போல தொழுகையும் நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு இருந்திருக்கு. நாம செய்வதை போல அதிலே சஜிதா இல்லாமல் இருந்திருக்கலாம், ருக்கு இருந்திருக்கிறதாக நாம குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து புரிய முடியுது. வர்கஇ, நீ ருக்கு செய்வீராக என்று அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப தொழுகைன்னு ஒன்று இருந்திருக்கிறது. இப்போதை போல நேரம் குறிக்கப்பட்டதாக அது இல்லாமல் இருந்திருக்கலாம். மொத்தமா 50 ரக்காத் தொழுது, இந்த மாதிரியான சஜிதா, இந்த மாதிரியான அத்தஹியாத் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தொழுகை என்று ஒன்று இருந்திருக்கிறது. இது குர்ஆனுடைய வசனங்கள் மூலம் நமக்கு புரிகிறது. அதே போல குர்பானி கொடுக்கிறோம் பாருங்க, இந்த குர்பானி என்பது நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு இருந்திருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், வலிகுல்லின் ஜஅல்னா மன்சகன். ஒவ்வொருவருக்கும் நாம் குர்பானி என்கின்ற வணக்கத்தை வைத்திருந்தோம். அவர்கள் பலிப்பிராணியை அறுப்பார்கள், அதை சாப்பிடக்கூடாது. அவர்கள் அந்த எலும்புகள் இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு உயரமான இடத்தில் வைத்து விட்டு, அந்த ஊர்ல எது உயரமான இடமோ அங்கே வைத்து விட்டு வந்து விடுவார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை அந்த இறைச்சியை எரித்து விட்டு போனால் அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். வானத்திலிருந்து நெருப்பு வரவே இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நெருப்பு வரல, காட்டு விலங்குகள் தான் அதை சாப்பிட்டுட்டு போகுதுன்னு சொன்னா அல்லாஹ் அந்த குர்பானியை ஒத்துக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இது இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு குர்பானி இருந்திருக்கு, நோன்பு இருந்திருக்கிறது. அதே போல நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களில் சில சமுதாயத்து மக்களுக்கு இஅ்திகாஃப் என்கிற வணக்கமும் இபாதத்தும் இருந்திருக்கிறது. அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே நம்ம இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இட்ட கட்டளையில் அல்லாஹ் கூறுகின்றான், அன் தஹீர வஹதினா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில். இஸ்மாயில் நபிக்கும் இப்ராஹிம் நபிக்கும் நாம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, நாம சில கட்டளைகளை பிறப்பித்தோம். அந்த கட்டளையிலே ஒன்று என்னவென்று சொன்னால், நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்காக அன்தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன் வல் ஆகிஃபீன் வர்ருக்கஇ சுஜூத். காபத்துல்லாவை நீங்கள் செப்பனிட்டு வைத்திருங்கள், ஒழுங்குபடுத்தி வைத்திருங்கள். யாருக்காக என்றால், தவாஃப் சுற்றி வரக்கூடிய மக்களுக்காகவும், அங்கே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும், சஜிதா செய்தும் ருக்கு செய்தும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களுக்காகவும் நீங்கள் காபத்துல்லாவை செப்பனிடுங்கள், ஒழுங்குபடுத்துங்கள் என்று நாம் கூறியிருந்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இப்ராஹிம் நபியுடைய காலம் எப்போ, இஸ்மாயில் நபியினுடைய காலம் எப்போ, அந்த காலத்தை பற்றி சொல்லும் போதே அல்லாஹ் கூறியிருக்கின்றான், இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்களுக்காக காபத்துல்லாவை அந்த மக்கள் பயன்படுத்தணும். தங்கி இருக்கிறதுனா என்ன தேவைப்படும்? ஒரு ரூஃப் தேவைப்படும், தண்ணி, சாப்பாடு, போக்குவரத்து, அந்த மக்கள் அதை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு பாதைகள் தேவைப்படும். இப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு இஅ்திகாஃப் இருப்பதற்கு வசதியாக காபத்துல்லாவை நீங்கள் அமைத்து வையுங்கள் என்று நாம் இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் கூறியிருந்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான்.
அதே போல அவர்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த, அவர்களுக்கு பின் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது, அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே தனியாக ஒதுங்கி இருந்து இறைவனை வணங்குவதற்காக தனக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டார்கள். ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, மான்களை விட்டு அவர்கள் ஒதுங்கி பள்ளிவாசலில் இபாதத் செய்வதற்காக தனக்கென்று ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறார். இது அவர்கள் செய்து கொண்ட இஅ்திகாஃப். நமக்கு ரமலானில் இஅ்திகாஃப் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு ரமலான் என்று குறிப்பிடப்படாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் 30 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள் அல்லது ஒரு நோக்கம் நிறைவேறுகின்ற வரையிலும் இஅ்திகாஃப் இருப்பது என்பது மாதிரியான வழிமுறை இருந்தது. உதாரணமாக, பிள்ளைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாப்பிள்ளை அமைகிற வரைக்கும் நான் இஅ்திகாஃப் இருப்பேன். அல்லது பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், இந்த பொண்ணு அமைகிற வரைக்கும் நான் இஅ்திகாஃப் இருப்பேன். அல்லது வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், இந்த நிலம் வாங்குற வரைக்கும் நான் இஅ்திகாஃப் இருப்பேன் என்று ஒரு நோக்கத்தை அடைவதற்காக இறைவனிடத்தில் நான் என்னை ஒப்படைத்துக் கொண்டேன். இந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை வணங்குவதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது, வேறு வேலையே கிடையாது என்று ஒரு அடியான் தன்னை அல்லாஹ்விடம் ஒப்பு கொடுப்பதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப். இதுதான் நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களிடம் நடைமுறையில் இருந்த இஅ்திகாஃப். அப்ப இஅ்திகாஃப் என்பது நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இஅ்திகாஃப் எப்படிப்பட்டது என்று சொன்னால், புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களும் பள்ளிவாசலில் வந்து முழுக்க முழுக்க பள்ளிவாசலிலேயே தங்கி விடுவது, இதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப் என்பது. இதனுடைய நோக்கம் என்ன? இஅ்திகாஃபுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை 24 மணி நேரத்தையும் 10 நாள் 9 நாள், நோம்பு 29ஓட முடிஞ்சு போச்சுன்னா 9 நாள், 10 நோம்பு 30 நோம்பு வச்சோம்னு சொன்னால் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பது. அப்போ 24 × 10 240, 240 மணி நேரத்தை அல்லாஹுக்காக கொடுப்பது. இதில் எந்த உலக தேவைகளையும் நான் செய்ய மாட்டேன். வாட்ஸ்அப்பை எடுத்து உட்காந்து வச்சுக்கிட்டு இதில் வியாபாரம் பண்ணுறது, அது பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப்பில் செக் வந்துருச்சா, செக் வரலையா, அவர் கொண்டு வந்து ரூபா தந்தாரா, அந்தராமா ரூபா தந்தாரா, முன்சாமி ரூபா, இந்த பேச்சுனா வச்சுக்கிடக்கூடாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு பேசாமல் இருந்துட வேண்டியதான். அத்தியாவசிய தேவைக்கு எது அத்தியாவசிய தேவை? சாப்பாடு. நமக்கு சாப்பாடு வரணும், வீட்டில இருந்து தான் சாப்பாடு வரணும்னா, சாப்பாடு தயார் பண்ணிட்டீங்களா, எனக்கு கொடுத்து விடுங்க, இது பேசிக்கலாம். அவங்க அனுப்பி விட்டுட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மச்சான் வந்தாரா, மாமா வந்தாரா, இந்த கதையெல்லாம் கிடையாது. வியாபாரமோ உலக தொடர்புகளோ எதுவும் இன்றி நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களையும் கொடுத்து விடுவதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தன்னுடைய இஅ்திகாஃபின் நாட்களை கழித்திருக்கின்றார்கள். அதாவது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தஹ்லீசுல் கல்பி மின் ஷவாகிலி துன்யா, உள்ளத்தை உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் விட்டு காலி செய்துவிட்டு அதற்கு அல்லாஹ்வை மட்டுமே உள்ளத்தில் இருத்தி வைத்துக் கொள்வது. இதுதான் இஅ்திகாஃபினுடைய முதல் நோக்கம். அடுத்து இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால், லைலத்துல் கத்ர் என்கின்ற 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு அந்த 10 நாட்களில் ஒன்றில் தான் இருக்கிறது. அந்த 10 நாட்களில் ஒன்றில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு இருக்கிறது. அந்த 10 நாட்களிலும் நீங்கள் பள்ளிவாசலில் தங்கியிருந்து அமல் செய்வீர்களானால் அந்த லைலத்துல் கத்ர் என்கிற இரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்கும், கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அதை அடைந்து கொள்வதற்காக இந்த இஅ்திகாஃபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். மூன்றாவது நோக்கம் என்னவென்று சொன்னால், தஹ்தீபுன் நஃப்ஸி வல் குர்ப வத் தர்பியத்தி அலா தாஅத்தி, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நம்முடைய அன்றாட 24 ஹவர்ஸ் வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்காக வழிபட்டு வாழ முடியும் என்கிற ஒரு பக்குவத்தை நமக்குள் நாமே ஏற்படுத்திக் கொள்வது, நம்முடைய நஃப்ஸுக்கு அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. என்ன பழக்கம்? 24 மணி நேரமும் ஒரு மூமின் அல்லாஹ்வோடு கனெக்ஷன்ல இருக்க முடியுமா? இருக்க முடியும். காலையிலே சுபுஹ் தொழுது விட்டு ஒரு திக்ரு, ஒரு தஸ்பீஹி, ஒரு இபாதத்து இப்படியே
அதன் பிறகு திருக்குர்ஆனுடைய இதுவரைக்கும் நாம் ஓதிய பகுதிகளில் அன்னைக்கு நாம் இதில் இஅ்திகாஃபில் ஓதுன அந்த வசனங்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொள்வது, அதனுடைய பின்னணியை தெரிந்து கொள்ள முயற்சிப்பது, கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை பார்க்கறது, அதனுடைய விளக்க உரைகளை தெரிந்து கொள்வது, கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வது, பிறகு எழுந்திருத்து துஹா தொழுகிறது, அது ஒரு 8 ரக்காத்து அதிகமான சூறாக்களை ஓதி நீண்ட நெடும் நேரம் தொழுவது, பிறகு லுஹருடைய நேரம் வரும், ஜவாலுக்குன்னு 2 ரக்காத்து ஒரு சுன்னத்தான தொழுகை ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவால் ஆனவுடன் தொழுதிருக்கிறார், லுஹருக்கு முன்னால அப்படி ஒரு தொழுகை இருக்கிறது ஹதீஸில், அதை தொழுது கொள்ளலாம். பிறகு லுஹருடைய முன் சுன்னத்து, பிறகு லுஹரு, அப்புறம் குர்ஆன் ஓதுவது, இவ்வாறு நம்முடைய முழு வாழ்க்கையை முழு நாளையும் அல்லாஹுவை பற்றிய நினைப்போடு செலவழிப்பதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப் என்பது. உலக தொடர்புகள் அறவே இருக்கக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, மனிதர்கள் யாரும் வந்தால் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் நோக்கமே அல்ல. உணவை குறைத்துக் கொள்வது, தூக்கத்தை குறைத்துக் கொள்வது, பேச்சை குறைத்துக் கொள்வது, முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் நம்மை ஒப்படைத்துக் கொள்வது, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இஅ்திகாஃப் அப்படித்தான் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபில் இருக்கும்போது அவர்களுடைய மனைவிமார்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடு தான் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு. அவர்களுக்கென்று ஒதுக்கக்கூடிய நாளில் மட்டும்தான் ஆயிஷா நாயகி சாப்பாடு கொடுக்கணும். மற்ற மனைவிமார்களுக்கு ஒதுக்கின நாளில் இவங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க விடமாட்டாங்க. ஆகையினால அவரவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களில் அந்தந்த மனைவிமார்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு நாள் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் இல்லையா, அவர் ரசூலுல்லாஹ்வுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கும், இதெல்லாம் செய்து முடித்து விட்டு போகும்போது பார்த்தா நள்ளிரவு நேரத்தை தாண்டி விட்டது, ஊர் அடங்கி போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை தனியா நீ போ என்று சொல்வதற்கு பதிலாக அவர்களே கொண்டு போய் விட்டு விட்டு வந்தார்கள். இந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய சமூக கடமையில் இருந்து இஅ்திகாஃப் இருக்கும்போது தப்பிக்கக்கூடாது. வேற வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு பையன் இருந்துச்சுன்னா பையன் கூட அனுப்பி விட்டுருப்பாங்க, அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பி கூட அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க, அவங்களுக்கு வெளியூர் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தான் கொண்டு போய் விட இந்த பதை பதைப்பு, ராத்திரி நேரத்தில் தனியாக போகிற அந்த பதை பதைப்பை தன்னுடைய மனைவிக்கு அவங்க கொடுக்க விரும்பலை, தானே கொண்டு போய் விட்டு விட்டு வந்தார்கள். அதே போல் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தாயிஃபில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். வந்து அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு வந்துருச்சு, அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு வந்துருச்சு, எனக்கு அப்படி சக்தி வந்துருச்சுன்னா பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பணம் வந்தது அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி கேட்பாரு, வர போறாரு, அது எனக்கு தெரியும். ஆனால் என்னண்டா இந்த பணத்தை வச்சு தான் அந்த பெருநாளை நான் கொண்டாடணும். பணத்தை திருப்பி கொடுக்குற சக்தி வந்துருச்சு, ஆனால் அந்த பணம் இருந்தால் என்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமாக நான் பெருநாளை கொண்டாடுவேன். ஆனால் அவர் திரும்ப கேட்க வருவார், கண்டிப்பாக பெருநாள் முடிஞ்சு ஒரு வாரமோ 10 நாளோ கழித்து திரும்ப எனக்கு அதே மாதிரி பணத்தை சம்பாதிக்க முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது. இதை அவரிடத்தில் எடுத்து சொல்லி, எப்பா பெருநாள் கழித்து அவர் பணம் தருவார்ப்பா, பெருநாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ வசதி வாய்ப்பாக தானே இருக்க, இந்த காசு வாங்கி தான் நீ பெருநாள் கொண்டாடுறன்னு இல்லை, நீ ஒரு 10 நாள் பணத்தை லேட்டாக வாங்கினா இவர் மனைவி மக்களோட சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுவார், கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவார், நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்குவார் அப்படின்னு அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், பரிந்துரைக்கணும், எனக்காக வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்பா நான் இஅ்திகாஃபில் இருக்கேன்ப்பா, இஅ்திகாஃபில் இருக்கும்போது வெளியில் இது ஒன்று. அவர் சொன்னார், என்னுடைய மனைவி மக்கள் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுறது உங்கள் வார்த்தையில் தான் இருக்குது, உங்கள் வார்த்தையில் தான் இருக்குது. அவரை கூப்பிட்டா வரமாட்டார். அவரை கூப்பிட்டா ஏன் வரமாட்டாருன்னா, உங்களை காட்டித்தான் நான் 10 நாள் தள்ளி போடணும் இந்த கடன் திருப்பி கொடுக்குறத, இதுக்கு தான் இந்த ஆள் கூப்பிடுறான்னு உங்கள்கிட்ட இதுக்கு தான் கூப்பிட்றான்னு தெரிஞ்சா எப்படி வருவார், ஆகையினால வரமாட்டார். இதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் வெளியில் வர்றது ஒன்று தான் இதுக்கு வழி என்று சொன்னவுடன் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே ஜுப்பாத்திக்கு போட்டாங்க, தோளில் துண்டிக்கு போட்டாங்க, வந்துட்டாங்க வெளியில். ஏதுக்கு அவர் வழியில் இங்கே வாப்பா
நான் ஏத்திக்காக விட்டுட்டு வெளியில வரக்கூடிய அளவுக்கு இந்த வேலை முக்கியமான வேலை. ஏன்னா ஒரு சக மூமினுடைய சந்தோஷத்தை நான் அல்லாவை பிடிக்க போறேன், அரிசை பிடிக்க போறேன், அல்லாவை 10 நாளைக்கு நான் அல்லா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சக மனிதனுடைய சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆகையினால நான் இதுக்காக ஏத்திக்காக விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீ ஒரு 10 நாளைக்கு தாமதமாக அந்த கடனை வாங்கிக்க. ஏத்திக்காக விட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த வேலைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னா, நீங்களே அவருக்காக இவ்வளவு இறங்கி வரும்போது நான் ஏன் அவருக்காக இறங்கக்கூடாது? பரவாயில்லைங்க, 10 நாள் இல்லை, எடுத்துக்கிட்டோம், 10 நாள் எடுத்துக்கிட்டோம், பெருநாள் கழிச்சு அந்த ரூபாயை தரட்டும் என்று அவர் சொன்னார். அப்போ இது ஒரு மனிதன் தன்னுடைய சமூக கடமையில் தவறக்கூடாத ஒரு ஏத்திகாஃபில் இருந்தாரும் என்பதை காட்டுகிறது. இதை அடிப்படையாக வைத்து இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய நெருங்கிய உறவுக்காரர், மச்சான், மாமா, சம்பந்தபுரம் இப்படி எல்லாம் இருக்கு, நெருங்கிய உறவுகளில் யாராவது சுகக்குறைவாக போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போய் நலம் விசாரிப்பதற்காக ஏத்திகாஃபில் இருக்கும்போது சில நேர போகணும், சுகம் விசாரிச்சுட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு வந்துடணும். உடனே வீட்டில் போய் அங்கே இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரத்தில் போய் அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அங்கே உட்காந்து SMS அனுப்புகிறார்கள். இது அல்ல. உங்களுடைய இந்த சமூக கடமையை மட்டும் கரெக்டாக நிறைவேற்றி விட்டு இல்லம் நீங்கள் ஏத்திகாஃபுக்கு திரும்ப வந்துவிட வேண்டும். இவ்வாறு இந்த அடிப்படையில் தான் இந்த ஏத்திகாஃப் என்பது அமையப்பெற வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு அடியான், ஒரு மனிதன், ஒரு நோம்பாளி தன்னுடைய ரமலானுடைய கடைசி 10 நாட்களை முதல் 20 நாட்களிலும் செய்த அமல்கள்ல இருந்து அப்படி அப்கிரேட் ஆகி அப்படி அல்லாஹ்வை நோக்கி அவர் போறதா அந்த உணர்வு அவருக்கு எப்போ வரும்னா, இந்த ஏத்திகாஃப் இருக்கும்போது அதை அவர் உணர முடியும். இந்த ஏத்திகாஃப் இருந்துட்டு பெருநாள் பிறை பார்த்து விட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவருக்கு என்ன தோணும்னா, அந்த வீடை பார்த்தா அப்படியே புதுசாக தோணும். ஒரு 10 நாளைக்கு இந்த பள்ளிவாசல் சோறு, இந்த குரான், இந்த புக்கு, இந்த தொழுகை, இதெல்லாம் இந்த முசல்லா, இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா வீடு பெருசான மாதிரி தெரியும், புதுசாக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி தெரியும். அது கொஞ்ச நாளைக்கு லீவு போட்டுட்டு திரும்ப ஆஃபீஸுக்கு போனால் எப்படி இருக்கும்? ஒரு தனி உற்சாகம் வரும்ல. ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படி ஏற்பட்டு திரும்ப அப்படி போய் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகம் வந்திருப்பதை அவர் உணர்வார். நாம ஏதோ அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். அவருடைய வார்த்தைகள் இனிமேல் சுத்தமாகிவிடும். அவருடைய கண் பார்வைகள் இனிமேல் என்ன ஆகிடும்? அவருக்கு ஒரு புதிய இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்குத்தான் இந்த ஏத்திகாஃபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த ஏத்திகாஃப் எங்க இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய மஹல்லா பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருப்பதுதான் விசேஷமானது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா ஜும்மா தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல ஏத்திகாஃப் இருக்கணும். ரசூலுல்லாஹ் மக்காவில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. மஸ்ஜித் நபவியில சஹாபாக்கள் இருக்கிற ரசூலுல்லாவே அங்கதான் இருந்திருக்காங்க. பைத்துல் முகத்தஸ்ல ஒருவர் ஏத்திகாஃப் இருப்பதாக நியத்து வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னார், அது ரொம்ப தூரமா இருக்கு, ஏத்திகாஃப் வைக்கும்போது எனக்கு தோணுது, அங்கே போய் ஏத்திகாஃப் கூட ஒரு ஆர்வத்தில் நியத்து வச்சுட்டேன், ரொம்ப தூரமா இருக்க, என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எந்த பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கிறதாக நியத்து வைத்தாயோ அதை விட கிரேடு கூடுதலான பள்ளிவாசல்ல நீ இருந்தாலும் அது நிறைவேறிவிடும். இப்போ அல் மஸ்ஜிதுல் அக்ஸால ஏத்திகாஃப் இருக்கிறதாக நியத்து வைத்து மஸ்ஜிது நபவியில இருந்தாலோ காபத்துல்லாவில் இருந்தாலோ கிரேட் அதிகம் ரெண்டுக்குமே, அது ஏத்திகாஃப் நிறைவேறிவிடும். காபத்துல்லாவில் ஏத்திகாஃப் இருக்கிறதாக நியத்து வச்சுட்டு நம்மூர் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருந்தா அது நிறைவேறாது. அங்கதான் போய் நீங்க இருந்து ஆகணும். நம்மூர்ல இருக்கிறதாக நியத்து வச்சுட்டு காபத்துல்லால போய் இருந்தீங்கன்னா அது அப்கிரேட் பள்ளி, அது நன்மை அதிகம், அது கரெக்டு. இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த கடைசி 10 நாட்களிலும் ஏத்திகாஃப் இருப்பது ஒரு முக்கியமான, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய செயலாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனை நெருங்கி இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்கட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.